இந்த மாதிரி மாமியார் என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, இந்த மாதிரி ஒரு மாமியார் எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டு இப்போ சமீபத்தில் ஒரு சீரியலை பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் மனசில் நீங்காத அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க. ஆமாங்க, அவங்க வேறு யாருமே கிடையாது, அழகே அழகு சீரியல் மாமியார் ராஜலக்ஷ்மி அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பார்க்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இவங்களை இந்த சீரியலை பார்த்து நிறைய பேர் திட்டிகிட்டு இருப்பீங்க. அதுதான் இந்த சீரியலில் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு இவங்களுடைய ரோல் மக்கள்கிட்ட ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு நிறைய திட்டுகளாக வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். சீரியலே எனக்கு வேண்டாம், சீரியலுக்கு நோ சொன்ன இவங்க சீரியல் மூலிமா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய இவங்க வந்து மூவிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த அழகழகு சீரியலில் இந்த மாமியார் கேரக்டர் பிடிக்கவே இல்லைன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு அழகுமதி அழகுமலர் அப்படின்ட்டு 2 மருமகள் இருக்காங்க. ரியலில் பார்த்திங்கன்னா இந்த அச்சுமா நச்சுமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்குன்றது தான் இந்த சீரியலில் காட்டியிருக்காங்க. ஒரு யதார்த்தமான நடிப்பு, ஓவர் மேக்கப்லாம் எதுவுமே கிடையாது. இன்னமும் இந்த மாதிரியான மாமியார்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாமியார்களில் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ட்டு ரியல் லைஃப்பில் நிறைய மருமகளுக்கு இவங்க டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க மிஞ்சி போனால் என்ன கேட்க போகிறாங்க, சாம்பார் வேணாம் எனக்கு சட்னி வச்சு கொடு அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க, அந்த சட்னியை வச்சு கொடுத்துருங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்க சொல்கிற விஷயங்களை செய்கிறீங்களோ உங்கள் மாமியாரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வாழ்க்கையை ஜம்முன்னு வாழுங்கன்ற மாதிரி இவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க சொன்னதை நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான், அந்த குழம்பு பிரச்சனை, அதுக்கப்புறம் காய் பிரச்சனை, அதுக்கப்புறம் எனக்கு இந்த வாசல் கூட்டலைன்ற பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு பிரச்சனைகள் மூலயமா தான் குடும்பங்கள் பிரியறதுக்கு முக்கிய காரணமாகுது. மனக்கசப்புகள் வருது. இது எதுவுமே வந்து வர வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமைகளை கரெக்டாக செஞ்சோன்னா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலான்ற மாதிரி இவங்க அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய லைஃப்பில், ரியல் லைஃப்பில் இவங்க ஒரு மருமகளாக இருந்து தான் நான் மாமியார் ஆயிருக்கேன். ஸோ நான் அழகு மலர் மாதிரி இருந்து தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ரியல் நேம் ஜெயந்தி மாலா. ஸோ இவங்க சின்ன வயசுலேருந்து ஒரு நடிகையாக தான் இருந்திருக்காங்க. மேடை நாடக நடிகையாக இருந்திருக்காங்க. இவங்க மேடையில் நடிக்க வராங்கனாலே அந்த செட்டே ரொம்பவே சைலண்ட் ஆகிடுவாங்களாம், பயப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு சிங்கிள் டேக்கில் நடிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்டே இல்லாமல் அந்த ஸ்பாட்டில் நடிப்பாங்களாம். ரொம்ப நல்ல டான்ஸராகவும் இருக்காங்க. இவங்களுடைய ஃபேமிலியாக ஒரு ஃபன்ஃபுல்லான, ரொம்ப ஜாலி அண்டு ரொம்பவே வந்து மோட்டிவேஷ்னலான ஃபேமிலினே சொல்லலாம். இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் ஒன் டைம் சொன்னாராம், நீ மூவிஸ்லலாம் வராத, நான் உன்னை பார்க்கவே முடியல, சீரியலில் வா, டெய்லி உன்னை நான் டிவியில் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அதனாலேயே இவங்க வந்து சீரியலுக்கு வந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு 2014 அப்புச்சி கிராமம் அப்படின்ற படத்தில் ஹீரோக்கு அம்மா கேரக்டர் பண்ணி இவங்க ஒரு வெள்ளித்திரை நடிகையாக மாறியிருக்காங்க. அண்டு தொடர்ந்து அம்மா கேரக்டர்ஸ் தான் நிறைய பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய நேட்டிவ் சேலம். சீரியலுக்காக தான், அதாவது ஷூட்டுக்காக தான் இங்கே சென்னையில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் 2019 இவங்களுடைய ரீஎன்ட்ரி இருக்குது. ஸோ இவங்களுடைய ரீஎன்ட்ரி பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது, ஏதாக இருக்க போகுது, தொடர்ந்து அம்மாவாக நடிக்க போகிறோமா, இது போல் எந்த கேள்விகளும் இவங்களுக்குள்ளே இல்லை. நம்ம கிடைச்ச ரோலை பண்ணலாம், நம்ம ஃபேமஸ் ஆகணும், நம்மளுடைய திறமைகளை வெளிக்காட்டணும் அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. அண்டு மரியாதை மூவியில் நடித்தா தான் கிடைக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் இவங்க இருந்திருக்காங்க. பரம்பொருள், பகாசுரன், இது போல் படங்கள்லாம் கூட இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ வணங்கான் படத்தில் இவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு பாலா சாரோடைய ஆஃபீஸ்லேருந்து நிறைய கால் வர மாதிரி ஃபேக் கால்ஸ்லாம் வந்து தான் இவங்க நம்பவே இல்லையாம். அதுக்கப்புறம் ஒரு ஒரிஜினல் கால் வரும்போதும் நம்பாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே ஆஃபீஸ் தானே வரணும், நாங்கள் வரோன்னு சொல்லி இவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தான் அவங்க சிங்கிள் டேக்லேயே இவங்க அழுதுருக்காங்க. அவங்க கொடுத்த கான்செப்டை பார்த்துட்டு, அதாவது உங்கள் மகன் இருந்துட்டால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, இதுதான். ஸோ இவங்களோட ஆக்டை பார்த்து பாலா சார் கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறேன்ட்டு இவங்க இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேக்லாம் ஓகே இருக்குது, உங்களுடைய ப்ளவுஸ் அடையாளெலாம் கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு பாலா சார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை இவங்க வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய குரு தான் வந்து இவங்களை திட்டியே வந்து ஒவ்வொரு விஷயங்களாக வந்து சொல்லி கொடுத்தாராம். அண்ட் இவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் கேரக்டர், அதாவது நெகட்டிவ் ரோலில் என்ன ரோலை இவங்க எடுக்கிறாங்க, யாருடைய கேரக்டர் இவங்க உள்வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வடிவுக்கரசி அம்மாவை தான் இவங்க மனசில் நினச்சிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஒரு சில சீன்ஸ்லாவே வில்லத்தனமான சீன்ஸ் நடிக்கிறதுக்கு ரொம்பவே உதவுச்சாம்.
அண்டு இவங்க சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிரியாத வர வேண்டும், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, இது போல் சீரியல். அண்டு ரொம்ப ஃபேமஸான சீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கணக்காணும் காலங்கள். இப்போ வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு சீரியலாக இருந்த காலகட்டத்தில் பிரவீன் பெனட் சார் தான் இந்த அழகு அழகு சீரியலோடைய டேரக்டர். அதே டேரக்டர் தான் கணக்காணும் காலங்கள் சீரியல் டேரக்டர். அந்த சீரியல் இவங்க அம்மா கேரக்டர் பண்ணி அந்த ரோலில் ஒரு அழகான ஒரு சூப்பராக ஒரு பதிவு இவங்க பண்ணதுனால அதுக்கப்புறம் இவங்க வந்து வாய்ப்பை இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன சார் அங்கங்கே கொடுக்குறீங்களே, ஒரு தொடர்ந்து ஒரு பயங்கரமான ரோல் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சீரியலில் கமிட் ஆகினாங்களாம். ஆனால் இந்த சீரியலில் இந்த ரோலை நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான நடிகை பொண்ணு, ஒரு பெரிய நடிகை பொண்ணுலாம் டீமில் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இவர் தான் பேசி இந்த ரோலை வாங்கி கொடுத்தாராம். உண்மையாலே மற்றவங்க யார் நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமா தெரியல. ஆனால் இவங்க இந்த ரோலை ரொம்ப நல்லாவே நடிச்சிட்ருக்காங்க. இன்னும் இவங்க அடுத்த லெவலுக்கு போட்டுட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இவங்க ரியல் லைஃப்பில் ரொம்ப ஜாலி டைப், ரொம்ப ஃபன்னான பர்சன். அதே தான் ஷூட்லேயும் இருக்குமாம். சீரியலில் அந்த ரோல் எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிக்குது, அந்த சீரியல் இன்னும் அடுத்த லெவலுக்கு ஓடுறதுக்கு முக்கிய காரணம் இவங்களும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அந்த வகையில் இவங்களோட இந்த ரோலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.